ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3 மூன்றாம் திருமொழி சீலை குதம்பை பதிகத்துக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம். இப்ப என்ன காட்சி? நாம் எங்க இருக்கோம்? மானசீகமாக ஆயர்பாடியிலே இருக்கிறோம். பெரியாழ்வார் யசோதை மாடு மேய்க்க கண்ணனை அனுப்பிட்டு எப்ப வர போறான்னு காத்திருக்கா. மாலை வந்தது. மாயன் திரும்புகிறான். முன்னாடி வரிசையா கண்ணுக்குட்டிகள் ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த கண்ணுக்குட்டிகள் அப்படியே புழுதியை கிளப்ப உங்கள் மனத்திரையிலே அப்படியே செவிச்சுக்கோங்க. பெரியாழ்வார் யசோதை நாம அவ பக்கத்திலேயே இருக்கோம். அப்படியே எப்போது கண்ணன் வரப்போகிறான்னு பார்த்துட்டே இருக்கா. மாலை பொழுது, மாயன் வரும் நேரம், கண்ணுக்குட்டிகள் ஓடி வருது, புழுதி கிளம்புறது. புழுதி கிளம்பினதுமே தெரிஞ்சு போச்சு பின்னாடி நம்ம கண்ணன் வந்து கொண்டிருக்கிறான்னு. அந்த புழுதியை கிளப்பிக்கொண்டு கன்றுக்குட்டிகள் ஓடி வர அவற்றை மேய்த்தபடி பின்னாடி கண்ணபிரான் வருகிறான். அந்த காட்சியை பார்க்கறா பெரியாழ்வார் யசோதை. கொஞ்சம் கண்ணனை உத்து பார்த்தா ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுதான். என்ன வித்தியாசம்னா, ஏற்கனவே 2ஆம் பத்துல பொய்ப்பாடுடையன்னு தொடங்கக்கூடிய அந்த திருமொழியில கண்ணனுக்கு காது குத்தினான்னு நாம பார்த்தோம் இல்லையா? கேசவா, நாராயணா 12 திருநாமங்களையும் வச்சு கூப்பிட்டு காது குத்தரேன்னு. எப்படி காது குத்தினான்னு கொஞ்சம் நன்னா கவனிச்சேன்னா, தோடு போடுறதுக்கு முன்னாடி திரி தான் கண்ணன் காதுல மாட்டி விட்டா. அந்த திரிக்குத்தான் சீலை குதம்பைன்னு பேரு. குதம்பைனா காதில் அணியக்கூடிய ஆபரணம். சீலை அப்படின்னா நூல், த்ரெட்னு அர்த்தம். நம்ம சேலையெல்லாம் சொல்றோம் இல்லையா, துணியால் செய்யப்பட்டது. அந்த ஒரு துணி நூலாலே செய்யப்பட்ட ஒரு குதம்பை காதுல ஒரு கடுக்கன் மாதிரி மாட்டி விட்டு அனுப்பியிருந்தா பெரியாழ்வார் யசோதை. 2 காதுலையும் மாட்டி விட்டு இருந்தாலும். ஆனா இப்ப திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு காதுல சீலை குதம்பை இருக்கு, அவ மாட்டின அந்த நூல் தோடு இருக்கு. இன்னொரு காதுல என்ன இருக்கு? அதுதான் இந்த பாசுரம், முதல் பாசுரம். பெரியாழ்வார் யசோதை வர்ணிக்கிறாள். என்னடா இது, 2 காதுலையும் இவனுக்கு நான் நூல் திரியால தோடு மாட்டி விட்டு அனுப்பினேன். ஒரு காதுல இருக்கு, இன்னொன்னு எங்க? என்னப்பா ஏதோ வாழைப்பழ கதை மாதிரி இருக்கு. ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? அதுதான் கிருஷ்ணன் சொல்ல போறான். 3ஆம் பத்து 3ஆம் திருமொழி முதல் பாசுரம். வாருங்கள் அனுபவிப்போம். சீலை குதம்பை ஒரு காது, ஒரு காது செந்நிற மேல் தோன்றி பூ, கோல பனை கச்சும் கூரை உடையும் குளிர் முத்தின் கோடு ஆலமும், காலி பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற ஆறும் இல்லை. சீலை குதம்பை ஒரு காது, ஒரு காது செந்நிற மேல் தோன்றி பூ, கோலப்பனை கச்சும் கூரை உடையும் குளிர்முத்தின் கோடாலமும், காலி பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற ஆறும் இல்லை. இப்ப பெரியாழ்வார் யசோதை கண்ணன் பக்கத்துல வரான். வரும்போதே கேக்குறா, என்னடா இது, மெனக்கெட்டு உனக்கு காதெல்லாம் குத்தி அனுப்பின. ஒரு காதுல நான் அணிவித்த சீலை குதம்பைங்கிற அந்த திரி தோடு இருக்கு, இன்னொரு காதுல இருக்கணுமே, எங்க? கண்ணன் சொன்னானா, அதுதாம்மா இது. சீல குதம்பை ஒரு காது. சீலை என்று சொல்லக்கூடிய நூலாலே செய்யப்பட்ட, குதம்பைன்னு சொல்லக்கூடிய காதணி ஒரு காது. ஒரு காதுல தானே இருக்குன்னா அந்த இன்னொன்னுதாம்மா இதுன்னா. ஓ, இதுல இருந்தா அந்த நகைச்சுவை வந்துதா? இந்த பாருங்க பாட்டு, ஒரு காது ஒரு காதுன்னு இருக்கும் பாருங்க. ஒரு காதுல சீலை குதம்பை, மற்றொரு காதில் இன்னொன்னு இல்ல. ஒரு காது ஒரு காதுன்னா கண்ணன் அப்படி பதில் சொல்லியிருக்கானா, இங்க இருக்கேப்பா, இன்னொன்னு எங்கன்னா? இன்னொன்னுதாம்மா இங்க இருக்கு. இல்லடா, ஒரு காதுல இருக்கு. இல்லம்மா, ஒரு காதுல இருக்கு. அப்ப இன்னொன்னுல எங்கன்னு கேக்குறா. இன்னொன்னுல பார்த்தா என்ன பண்ணிருக்கான், சீலை குதம்பை ஒரு காது, ஒரு காதுல பெரியாழ்வார் யசோதை போட்டு விட்ட நூல் திரி தோடு இருக்கு, ஒரு காது. இன்னொரு காதுல பார்த்தா செந்நிற மேல் தோன்றி பூ. செந்நிறன்னா சிவப்பு நிறம் கொண்ட, மேல் தோன்றி பூன்னு காந்தள் மலருக்கு பேராம். இந்த 99 பூக்கள் வரிசையில கூட முதல்ல காந்தள் தான் சொல்லுவா. காந்தள் என்ற ஒரு புஷ்பம், அதுக்கு மேல் தோன்றி பூன்னு இன்னொரு பேர் உண்டு. செந்நிற மேல் தோன்றி பூ. இந்த காதுல பார்த்தா பெரியாழ்வார் யசோதை அணிவிச்ச சீலை குதம்பைய காணும். சிவப்பு நிறத்துல மேல் தோன்றின்னு சொல்லக்கூடிய காந்தள் பூ அணிஞ்சுட்டு இருக்கான். அவ கேட்டாள், அந்த பாரு, இந்த காதையும் குத்தி விட்டு நான் நூல்ல தானே தோடு போட்டு அனுப்பினேன், நீ என்னடா இதை குத்தின்னு வந்திருக்கேன்னா?
கண்ணன் சொன்னானா, அதுவா விளையாடின்னு இருக்கும்போது எதையாவது நோண்டணும்னு தோணித்து, காதுல உள்ள அந்த நூல் தோட நோண்டிட்டே இருந்தேன், கையோட வந்துருத்து, திரும்ப வெறுங்காதோட வந்தா ஏன்டா வெறுங்காதோட வந்தேன்னு கேட்ப. அதனால ஒரு காதில் சீலை குதம்பை, இன்னொரு காதில் செந்நிற மேல் தோன்றி பூ, இது நானே அணிஞ்சிட்டேன். இது எப்படி இருக்கு? நீ அணிவித்த அந்த நூல் திரி தோட விட நான் அணிஞ்சிட்டு இருக்க செங்காந்தள் பூ தான் ரொம்ப அழகா இருக்கு பாரு. இந்த காதுல கூட இன்னொரு பூ வச்சா நல்லா இருக்கும்னு கண்ணன் பதில் சொல்லிட்டானா. இதன் நினைவாகத்தான் பாருங்க, இன்னைக்கும் மன்னார்குடி ராஜகோபாலனை நானா செவிச்சேன்னா ஒரு காதுல தோடு அணிஞ்சுட்டு இருப்பார், இன்னொரு காதுல பார்த்தா குண்டலம் அணிஞ்சுட்டு இருப்பார். ரெண்டு காதுகளிலும் அந்த ஆபரணங்கள்ங்கிறது வெவ்வேறு விதமா இருக்கும். அதுக்கு ஸ்தல புராணத்தில் ஒரு காரணம் சொல்கிறார்கள். மன்னார்குடியில ஹரித்ரா நதிங்கிற பொய்கையில ராஜகோபாலன் கோபிகைகளோடு மூழ்கி நீராடி ஜலக்கிரீடை பண்ணி விளையாடினார். அப்போ கிடுகிடுன்னு எல்லாரும் புறப்படுற நேரம், அப்போ அவாவா ஆபரணங்கள் எடுத்துக்கும் போது மாத்தி எடுத்துட்டா. தன்னுடைய ஒரு தோட அணிஞ்சுட்டான், இன்னொரு பக்கம் தோட காணும் ஒரு பெண் அணிஞ்சின்றத குண்டலத்தை எடுத்து இந்த காதுல மாட்டி விட்டான். அதனால வேறு விதமா இருக்குன்னு. ஆனா பெரியாழ்வார் பாசுரத்திலையும் அதுக்கு பிரமாணம் இருக்கு பாருங்க. சீலை குதம்பை ஒரு காது செந்நிற மேல் தோன்றி பூ, இங்க நூல் திரி தோடு, இந்த பக்கம் செங்காந்தள் புஷ்பம் அணிஞ்சுட்டு வந்திருக்கான். அத்தோடு அவன் திருக்கோலத்தை பாக்குறாளாம் பெரியாழ்வார் யசோதை. கோல பனை கச்சும், இடுப்புல பார்த்தா அங்கவஸ்திரம் கட்டின்னு இருக்கான், வேஷ்டி நழுவி விழக்கூடாதுங்கிறதுக்காக. கோல அழகான, பனை பெரிய, கச்சும் அப்படி கச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரியம் அங்கவஸ்திரம் அதை இடுப்புல டைட்டா கட்டின்னு இருக்கானா. ஏன்னா கண்ணுக்குட்டி பின்னாடி வேகமா ஓடணும், வேட்டி அவிழ்ந்து விழுந்துட்டா கஷ்டம் இல்லையா. கோல பனை கச்சும், கோல அழகான, பனை பெருத்து இருக்கக்கூடிய, கச்சும் அங்கவஸ்திரம் இடுப்புல டைட்டா கட்டிட்டான், வெயிஸ்ட் கேர்டில். அத்தோடு கூரை உடையும், கூரைனா அவன் திருமேனிக்கு தகுந்த, உடைனா வேஷ்டின்னு அர்த்தம். கூரை உடையும் அவனுக்கு ஏத்த வேஷ்டி. அது என்ன அவனுக்கு ஏத்த வேஷ்டி? ஒண்ணு ரொம்ப சாஃப்டா இருக்கும், திருமேனியில உருத்தாம இருக்கும். ரெண்டு அது மஞ்சள் நிறத்துல இருக்குமா. கண்ணன் கருநீல வண்ணம், அவன் மஞ்சள் கலர்ல உடுத்தின்டான்னா பரபாகம்னு சொல்லக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட், அவன் கருநீல வண்ணத்துக்கும் இந்த மஞ்சள் வேஷ்டிக்கும் அவ்வளவு பொருத்தம். அதான் கூரை உடையும். அத்தோடு கழுத்துல பார்த்தா குளிர்முத்தின் கோடாலமும். குளிர்முத்தின்னா குளிர்ந்த முத்து, முத்து கற்களாலே செய்யப்பட்ட, குளிர்ந்த முத்தாலே செய்யப்பட்ட கோடு ஆலமும். ஆரம்னு சொல்லுவோம் இல்லையா, கழுத்துல அணியக்கூடிய நெக்லஸ். இந்த ராவும் லாவும் இன்டர்சேஞ்ச் பண்ணி பயன்படுத்துவா. அதனால ஆரம் என்பது இங்க ஆலம்னு ஆயிருக்கு. இல்ல கோடாலம்னு இருக்கேன்னா, கோடு அப்படின்னா பிறை சந்திரன் அர்த்தம். ஒரு பிறை சந்திரன் எப்படி வளைந்து இருக்குமோ, கோடு பிறை சந்திரனை போன்ற ஆலமும் ஆரம் கழுத்தில் அணிந்திருக்கிறான். குளிர்முத்தின் கோடாலமும், குளிர்ந்த முத்துக்களாலே செய்யப்பட்ட கோடு என்ற பிறைச்சந்திரனை போன்ற ஆலம் ஆரத்தையும் கழுத்தில் அணிந்திருக்கிறான். அப்போ அப்படியே உங்க மனத்திரையில் நினைச்சு பாருங்க, இந்த காதுல சீலை குதம்பை, இந்த காதுல செங்காந்தள் பூ, கழுத்துல கோடு ஆலம் அழகா முத்து பதித்த பிறைச்சந்திரனை போன்ற அந்த நெக்லஸ் கழுத்துல அணிஞ்சுட்டு இருக்கான். இடுப்புல பார்த்தா வேஷ்டி அவன் திருமேனிக்கு ஏத்தபடி, அதுல அழகான பெருத்த ஒரு கச்சமும் கட்டி கொண்டிருக்கிறான். இப்படி கண்ணபிரான் வரும் கோலம் இருக்கே. காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன். காலினா கால்நடைகள்னு அர்த்தம், இங்க கண்ணுக்குட்டி. காலி பின்னே, அந்த கன்றுக்குட்டிகளுக்கு பின்னே வருகின்ற, உங்க மனத்திரையில் அப்படியே நினைச்சு பாருங்க, கண்ணுக்குட்டிகள் ஓடி வர்றது, புழுதி கிளம்புறது, அதுக்கு பின்னே கடல் வண்ணன், கடல் போல் வண்ணம் படைத்த கண்ணபிரான் எழுந்தருள்கிறான். கடல் வண்ணன்னா வெறும் நீல நிறத்துக்காக மட்டும் இல்ல, கடலையும் அளவிட முடியாது, கண்ணனையும் அளவிட முடியாது. கடலை பார்த்தாலே ஆனந்தமா இருக்கும், கண்ணனை பார்த்தாலே ஆனந்தமா இருக்கும். கடல் எப்போதும் ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கும். அது போல கண்ணனும் மா சுச்சகா, அஞ்சேல் அஞ்சேல் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். கடல்ல அலைகள் ஓய்வதே இல்லை, பகவான் தேர்ந்து வரக்கூடிய கருணை அலைகளும் என்றுமே ஓய்வதில்லை. கடலின் ஆழத்துக்குள்ள போய் நம்மளால முத்தெடுக்க முடியாது, வேடிக்கை தான் பார்க்க முடியும். அது போல பகவானுடைய மொத்த குணங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியுமான்னா முடியாது. இந்த முத்தெடுப்பவர்னு சில பேர் மூழ்குவது போல ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ரிஷிகளும் மூழ்கி கொண்டு வரலாமே ஒழிய நமக்கு அது சாத்தியம் இல்லை. இப்படி பல ஒற்றுமைகள் கடலுக்கும் இந்த பகவானுக்கும் சொல்லலாம். காலி பின்னே வருகின்ற அத்தனை கண்ணுக்குட்டிகளையும் முன்னாடி போக சொல்லிட்டு பின்னாடி வருகின்ற கடல் வண்ணன், கடல் போல் வண்ணம் கொண்ட அந்த கண்ணபிரானுடைய வேடத்தை வந்து காணீர். பெண்களை எல்லாரும் வந்து பாருங்க, நீங்கள் கண் படைத்த பையனே வேடத்தைனா, அவன் ஒரு காதல சீலை குதம்பை, இன்னொரு காதிலே செங்காந்தள் பூ, கழுத்திலே முத்தாரம், இடுப்பிலே உத்தரீயம், அதுக்கப்புறம் வேட்டி கட்டின்னு வந்திருக்கானே அந்த அழகு. திருமேனியோ கடல் வண்ணம். அந்த கடல்ல, கடல்னு சொன்னா முத்து இருக்கணும், ஆமா கழுத்துல முத்தாரம் இருக்கு. கடல்னு சொன்னா அலைகள் இருக்கணும், அவனுடைய வேட்டி பார்த்தா அலையலையா அலையலையா பொங்கி வருவது போல இருக்கு.
கடல்னு சொன்னா மீன்கள் துள்ளணும், அவன் காதிலே உள்ள அந்த சீலை குதம்பையும் செங்காந்தள் பூவும் மீன் போல துள்ளின்னு இருக்கு பாரு. கடல் வண்ணனாக அந்த எம்பெருமான் வந்திருக்கிறான், அவனை சேவிக்க வாங்கோ, வேடத்தை வந்து காணீர், வந்து அவனை கண்களால் சேவித்துக் கொள்ளுங்கள், கண் படைத்த பயன் அதுதான். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற ஆரும் இல்லை. இந்த லோகத்திலேயே பிள்ளை பெத்தவன் நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாதுன்ட்டா பெரியாழ்வார் யசோதை. இந்த பாட்டியின் நிறைவு வரி பாருங்க. இந்த உலகத்துல எல்லாரும் அவாவா குழந்தைய பெற்றவள் புத்திரனை பெற்றவள்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் உலகத்துல புத்திரனை பெற்றவள்னா. அப்ப அவள்லாம் சண்டைக்கு வந்துட்டாளாம். அப்ப எங்காத்துல இருக்கிற பிள்ளையெல்லாம் என்னன்னு கேட்டாலாம். அதெல்லாம் அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, தென்னம்பிள்ளை, அந்த மாதிரி. புத்திரன்னு சொல்லணும்னா இவனைத்தான் சொல்லணும். பாருங்கள் எங்கள் கண்ணனுடைய திருக்கோலத்தை பாருங்கள். ஞாலத்து மொத்த பூமியிலும், ஞாலம்னா பூமி, இந்த மொத்த பூமியிலும் புத்திரனை பெற்றார். இவனை போல் பிள்ளையை பெற்றவர்கள் என்பது அது அழகா இருக்கட்டும், குணங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பிள்ளை வாசி எறியும் குணபூர்த்தி உடையவர்களே லோகத்தில் புத்திரனை பெற்றவர்களில் நல்ல பிள்ளை பெற்றவள் என்று சொல்லத்தக்கேன் நானே. எல்லாரும் பிள்ளையை பெற்றிருப்பா, நல்ல பிள்ளையா இருக்குமா? இவன் எவ்வளவு நல்ல குழந்தை தெரியுமா? ஞாலத்து புத்திரனை பெற்றார், இவனை போல் நல்ல குழந்தையை பெற்றார். நங்கை மீர், அந்த பெண்களை நங்கைகளேன்னா, நங்கை என்றால் குணம் பரிபூர்ணமா நிரம்ப பெற்றவான்னு அர்த்தம். இங்க என்ன குணம்னா அழகை ரசிக்கக்கூடிய குணம் பரிபூர்ணமா இருக்கான். அப்ப இங்க வந்து கண்ணனுடைய அழகை ரசித்து பாருங்கள். நான் ஒருத்தி தான் இந்த உலகத்துல நல்ல பிள்ளையை பெற்றவள்னு சொல்லிக்கலாம், மற்ற யாரும் இல்லை, வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பகவானோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாருமே ஜீரோ ஆயிடுவா. அவாவா குழந்தைகளுக்கு நல்ல குணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா கமெண்ட்ஸ்லயே யாராவது வந்து கேட்பா, என்ன சார் இது இப்படி சொல்றீங்க, பகவானுடைய அடியார்களுக்கு நற்குணம் உண்டே, அவருக்கு உண்டே, இவருக்கு உண்டேம்பா. அப்படி இல்லை. இது சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லித்து ஏக்கமேவ அத்விதீயம், பகவான் மொத்தம்தான் இருக்கான், ரெண்டாவதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒப்பற்ற ஒருவனா இருக்கான், அவனை போல ரெண்டாவது நபர் இல்லைன்னு அர்த்தம். அவன் தானே கிருஷ்ணன், அவன் ஒப்பற்ற ஒருவன், இவனை போல ரெண்டாவது நபர் கிடையாது. அப்ப அவனுக்கு தாயா இருக்கா யசோதைனா, அவ ஒப்பற்ற ஒருத்தி, அவளை போல இன்னொருத்தி கிடையாது. அதனால நானே மற்ற யாரும் இல்லை. மற்றவாளுக்கெல்லாம் குழந்தையே இல்லை அப்படின்னா குழந்தை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இவனை போல குழந்தை வேற யாருக்கும் கிடைக்க மாட்டா. என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னு சொல்றோம் இல்லையா? என்ன தவம் செய்தனை யசோதான்னு பாட்டு பாடுறோம் இல்லையா? நானே மற்ற யாரும் இல்லை, எனக்கு கிடைச்ச பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்கலன்னு திரும்பி வரும் கண்ணனை பார்த்து ஆனந்தமாக சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. முதல் பாசுரம். சீலை குதம்பை ஒரு காது, ஒரு காது செந்நிற மேல் தோன்றி பூ, கோல பனை கச்சும் கூரை உடையும் குளிர் முத்தின் கோடு ஆலமும், காலி பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற ஆரும் இல்லை. சீலை குதம்பை ஒரு காது, ஒரு காது செந்நிற மேல் தோன்றி பூ, கோலப்பனை கச்சும் கூரை உடையும் குளிர்முத்தின் கோடாலமும், காலி பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர், ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற ஆரும் இல்லை. ஒரு காதிலே திரியாலான தோடு, இன்னொரு காதிலே செங்காந்தள் பூ, இவற்றை அணிந்து கொண்டு தன்னுடைய கழுத்திலே வளைந்த பிறை சந்திரனை போன்ற முத்தாரமும், இடுப்பிலே அவன் திருமேனிக்கு தகுந்ததான வேட்டியும், அது நழுவாதிருப்பதற்கு பெரிய அழகான உத்தரியம் அங்கவஸ்திரமும் கட்டி கொண்டு கன்றுக்குட்டிகளுக்கு பின்னே வருகின்ற கடல் போல் வண்ணம் கொண்ட கண்ணன், அவனுடைய வேடத்தை எல்லோரும் வந்து பாருங்கள், கண் படைத்த பயனே அதுதான். இந்த உலகத்துல இவனை போல பிள்ளையை பெற்றவர்கள் என்னை தவிர வேறு யாருமே கிடையாது நங்கைகளே என்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். With the thread stud on one ear and the flower as earring on the other ear, my son Krishna is coming with pearl-studded necklace on his neck and waist girdle and a cloth dhoti which suits his divine body. Coming behind the calls, my son who is as dark-hued as the sea. Oh women, please come and see the handsome body of my son Krishna. In this world, I am the only person to beget a son like him, nobody else என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரம். கண்ணன் கிட்டக்க ஓடி வந்தான், பெரியாழ்வார் யசோதைட்ட வந்தான், அம்மானு வந்து அணைச்சுண்டான். பார்த்தா பெரியாழ்வார் யசோதை, ஐயோ பாவண்டா, பகல் முழுக்க இந்த மாதிரி மாடு கண்ணுக்குட்டி பின்னாடி எல்லாம் போனியே, ரொம்ப களைத்து போயிருப்பாயோ, நீ வரதை பார்த்ததும்
என்னை போல தாய் யாரும் இல்லைன்னு சொன்னேன், நீ வந்தப்புறம் சொல்றேன் என்னை போல கல் நெஞ்சக்காரி யாரும் இல்லைங்கிறான். அதுதான் அடுத்த பாசுரம். அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சீலை குதம்பை ஒரு காது செந்நிறமேல் தோன்றி போ. சீலை குதம்பை ஒரு காது செந்நிறமேல் தோன்றி போ. கோலப்பனை கச்சும் கூரை உடையோ குளிர் முத்தின் கோடாலம் காலிப்பினே வருகின்ற கடல் வண்ணர் வேடத்தை வந்து காணீர். காலிப்பினே வருகின்ற கடல் வண்ணர் வேடத்தை வந்து காணீர். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றாருமில்லை. ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றாருமில்லை.